தயவுசெய்து ஹெட்போன் அல்லது அயர்போன் பயன்படுத்தி கேளுங்கள். அப்போதுதான் இந்த கதையின் உணர்ச்சிகரமான தருணங்களை உங்களால் முழுமையாக உணர முடியும். அடுக்குமாடி குடியிருப்பின் 3ஆம் எண் வீட்டிற்கு முன் தன் சைக்கிளை நிறுத்தினான் பூபதி. அந்தப் பகுதிக்கு புதிய பால் விநியோகஸ்தர். இளமை துடிப்பும் முகத்தில் மெல்லிய புன்னகையுமாக வலம் வரும் பூபதிக்கு அன்று காலை ஒரு புதிய அனுபவம் காத்திருந்தது. கதவை தட்டியபோது மெல்லிய சந்தன வாசனையுடன் கதவு திறந்தது. நீல நிறப்புடவையில் கலைந்த கூந்தலை சரிசெய்தபடி நின்றிருந்த அந்தப் பெண்ணை பார்த்ததும் பூபதிக்கு ஒரு நிமிடம் பேச்சே வரவில்லை. நீங்க புதுசா என்று அவர் கேட்ட குரலில் ஒரு மென்மை இருந்தது. ஆமாங்க, பழைய பால்காரர் ஊருக்கு போயிட்டாரு. இனிமே நான்தான் வருவேன். என் பேரு பூபதி என்று தயக்கத்துடன் பதில் சொன்னான். சரி பூபதி, இனிமே தினமும் காலையில் 7 மணிக்கு வந்துருங்க. எனக்கு 1 லிட்டர் பால் வேணும் என்று சொல்லிவிட்டு பாத்திரத்தை நீட்டினார். அவர் கைகள் பாத்திரத்தை பிடிக்கும்போது ஏற்பட்ட அந்த சிறு அசைவு பூபதியின் மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அன்றிரவு பூபதியால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அவர் பார்வையும் குரலும் சந்தன வாசனையும் அவனை சுற்றி சுற்றி வந்தன. இது வெறும் வாடிக்கையாளர் உறவுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாலும் மனம் மறுப்புக்கு இடம் தரவில்லை. மறுநாள் காலை சரியாக 7 மணிக்கு பூபதி அந்த வீட்டு வாசலில் நின்றான். ரொம்ப கரெக்டா வந்துட்டீங்க போல என்று சிரித்துக்கொண்டே கேட்டார். வேலைன்னு வந்துட்டா நேரத்தை மதிக்கணும்ல, அதான் என்று பூபதி சொல்ல, பரவாயில்லை, பொறுப்பான பையன்தான் என்று அவர் பாராட்டியது பூபதியின் அன்றைய பொழுதே உற்சாகமாக்கியது. நாட்கள் நகர பால் ஊற்றுவது என்பது வெறும் வேலையாக இல்லாமல் ஒரு சிறிய உரையாடலாக மாறியது. காப்பி சாப்பிட்டீங்களா? வீடு எங்க இருக்கு என்று அவர் கேட்கும் சின்ன சின்ன கேள்விகள் பூபதியே அவர் மீது இன்னும் ஈர்க்கச் செய்தன. அவர் பெயர் மாலத்தி என்று தெரிந்த பிறகு பூபதிக்கு அவர் வீட்டுக்கு செல்வதே ஒரு தனிப்பிரியமானது. அவர் பாத்திரத்தை நீட்டும்போது தற்செயலாகப்படும் விரல்களின் தீண்டல் இருவரிடையேயும் சொல்லப்படாத ஒரு மெல்லிய உணர்வை தூண்டத் தொடங்கியது. ஒருநாள் பூபதி பாலுற்றுவிட்டு கிளம்பும்போது மாலதி திடீரென, பூபதி, உங்களுக்கு பிடித்தமான சாப்பாடு எது என்று கேட்டார். அந்த கேள்வி சாதாரணமாக இருந்தாலும் அதற்குள் ஒரு அக்கறை இருப்பதாக பூபதி உணர்ந்தான். பொங்கல் ரொம்ப பிடிக்கும் என்றான் புன்னகையுடன். சரி, ஒரு நாள் நானும் பொங்கல் வைத்து உங்களுக்கு கொடுக்கணும் என்றார் மாலதி. அதற்கு மேல் எதுவும் சொல்லாமல் பூபதி விடை பெற்றான். ஆனால் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு இனம் புரியாத இனிமையை பரப்பின. இது எங்கே போய் முடியுமோ என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அவனால் இனி மாலத்தியை ஒரு சாதாரண வாடிக்கையாளராக பார்க்க முடியாது. ஒவ்வொரு காலை பொழுதும் ஒரு பண்டிகை போல் ஆகியிருந்தது. அவசரமாக வேறு வீடுகளுக்கு பால் கொடுத்துவிட்டு கடைசியில் மாலத்தியின் வீட்டுக்கு செல்வதே அவனுக்கு பெரும் ஆவலாக இருந்தது. இந்த கதையின் அடுத்த பகுதியில் மாலத்தி மாடுகளை பார்ப்பதற்காக பூபதியின் வீட்டுக்கு வருகிறாள். அங்குதான் அவர்களுக்குள் நெருக்கம் அதிகரிக்கப் போகிறது. தொடர்ந்து கேட்க தவறாதீர்கள். பூபதி, இதுதான் உங்க வீடா என்ற குரல் கேட்டு திரும்பினான் பூபதி. மாலை வேளை தன் வீட்டுமுன் நின்று மாடுகளுக்கு தீவனம் போட்டுக் கொண்டிருந்தவனிடம் ஒரு பெண் குரல் கேட்டது. அது யாருமல்ல, மாலதிதான். அவள் மளிகை கடைக்கு சென்றுவிட்டு திரும்பும் வழியில் தற்செயலாக பூபதியின் வீட்டை பார்த்துவிட்டு ஆர்வத்துடன் உள்ளே வந்திருந்தாள். ஆமாங்க, இதுதான் எங்க வீடு, வாங்க என்று வரவேற்றான் பூபதி. அவள் வந்ததும் அவனுக்கு பிடித்தமான இடத்தை சுத்தம் போட்டுக் கொடுத்தான். மாடுகளுக்கு தீவனம் போடும் வேளையில் மாலதியும் கலந்து கொண்டாள். பேச்சோடு பேச்சாக அங்கிருந்த பசுமாட்டை பார்த்ததும் பூபதி, இந்த மாட்டிற்கு நான் பால் கறக்கவா என்று கேட்டாள். பூபதி ஆச்சரியமாக பார்த்தான். உங்களுக்கு பால் கறக்க தெரியுமா? நீங்கதான் சொல்லித் தரணும். எனக்கு பால் கறக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒருமுறை சொல்லிக் கொடுங்களேன் என்று கெஞ்சும் துணியில் கேட்டாள். அவள் கேட்ட விதம் பூபதியை ஒரு நொடி மெய்மறக்கச் செய்தது. உங்க பாலே நான்தான் கறக்கணும் என்று அவன் மெல்ல முணுமுணுக்க. மாலத்தி அதிர்ச்சியுடன், என்ன சொன்னீங்க என்றால் சட்டென சமாளித்த பூபதி, இல்ல, உங்களுக்கு கொண்டு வந்து ஊத்துற பாலே நான்தான் கறக்கணும்னு சொன்னேன். சரி, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் வாங்க என்று அழைத்துச் சென்றான்.
முதலில் ஒரு டப்பாவில் தண்ணீர் எடுத்து வரச் சொன்னான். பிறகு மாட்டுக்கொம்பில் தண்ணியை தெளிச்சு நல்லா தடவி எடுக்கணும் என்றான். மாலத்தி கவனமாக செய்தால் அடுத்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கொம்பில் தடவணும். அப்போதான் மாட்டுக்கும் வலிக்காது, நமக்கும் சுலபமாக இருக்கும் என்றான். மாலத்தி எண்ணெய் தடவும்போது பூபதி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இப்ப கவனிங்க, மேலிருந்து கீழ்வரை கொம்பை மெல்ல பிடிச்சு இழுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கு இது முதல் முறை இல்லையா? மாடு திடீர்னு காலை தூக்கும். கவனமா இருங்க, நான் பக்கத்திலேயே இருக்கேன் என்று சொல்லி அவள் கையை பிடித்து வழிநடத்தினான். அவன் கைகள் அவள் கையின் மேல் பட்டபோது மாலதிக்கு ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. பூபதியின் அருகாமையும் அவன் சொல்லிக் கொடுத்த விதமும் அவளுக்குள் ஒரு புதுவிதமான உணர்வை உருவாக்கின. பூபதி சொல்லிக் கொடுத்தபடியே மாலதி கவனமாக பால் கறந்து கொண்டிருந்தாள். பாத்திரத்தில் பால் சேரும் சத்தம் அவளுக்கு புதிய சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த உற்சாகத்தில் சட்டென திரும்பி பூபதியை பார்க்க முயன்றாள். அந்த நொடி எதிர்பாராத விதமாக அவளுடைய கால் தடுமாறியது. நிலை தடுமாறி அருகில் நின்றிருந்த பசுமாட்டின் தொடையில் பலமாக இடித்துவிட்டு தரையில் விழுந்தாள். ஆ அம்மா என்று வலியால் துடித்தாள். அடுத்த பகுதியில் பூபதி மாலதிக்கு மசாஜ் செய்ய முயற்சிக்கிறான். அங்குதான் இரு மனங்களும் நெருங்கப் போகின்றன. இது மிகவும் உணர்ச்சிகரமான பகுதி. தயவு செய்து தொடர்ந்து கேளுங்கள். வலியால் துடியால் துடித்த மாலதியை கண்டதும் பூபதி பதறியோடி வந்தான். பார்த்தீங்களா, நான்தான் சொன்னேனே, மாடு இடிச்சிடும்னு கொஞ்சம் கவனமாயிருக்கிறது இல்லையா என்று கவலையுடன் கேட்டபடி அவளைத் தாங்கி பிடித்தான். மாலத்தியால் வலியே தாங்க முடியவில்லை. அவள் கண்கள் கலங்கின. கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஆயில் மசாஜ் இருக்கு, அதை போட்டு தடவினா உடனே சரியாயிடும் என்று பூபதி ஆறுதல் சொன்னான். அவளை மெல்ல அமர வைத்துவிட்டு உள்ளே சென்று ஒரு தைலப் பாட்டிலை எடுத்து வந்தான். மாலத்தியின் காலில் அடிப்பட்ட இடம் சேலையால் மறைந்திருந்தது. கொஞ்சம் சேலையே மேலே தூக்குங்க என்றான். தயக்கத்துடன் மாலத்தி ஒரு நிமிடம் தயங்கினாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. பிறகு மெல்ல தன் சேலையை கணுக்காலுக்கு சற்று மேலே தூக்கினாள். இன்னும் கொஞ்சம் தூக்குங்க, அடிபட்ட இடம் சரியா தெரியல என்றான் பூபதி. அவள் கால்களை பார்த்தபடி மாலத்தி தன் தயக்கத்தை மீறி இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கினாள். அவள் தொடைப்பகுதியில் மாடை இடித்த இடம் சிவந்து வீங்கியிருந்தது. நல்லா தூக்கி காட்டுங்க, அப்போதான் மசாஜ் போட முடியும் என்று பூபதி சொல்ல மாலத்தி முழுமையாக சேலையை அடிப்பட்ட இடம் வரை உயர்த்தினாள். பூபதி தன் கையில் எண்ணெயே ஊற்றி சிவந்திருந்த அந்த இடத்தில் மெல்ல தடவினான். அவன் விரல்கள் அவள் மென்மையான தோலில் பட்டதும் மானத்திக்கு வலியை மீறி ஒரு விசித்திரமான சிலிர்ப்போ ஏற்பட்டது. பூபதி மிகவும் நிதானமாக வருடுவதைப் போல மசாஜ் செய்தான். ஆனாலும் வலியால் அவளால் தொடர்ந்து உட்கார்ந்திருக்க முடியவில்லை. முகம் சுழித்தாள். உடனே பூபதி அவளை மெல்ல தூக்கி அருகில் இருந்த கட்டிலில் படுக்க வைத்தான். தலையணையை சரிசெய்து கொடுத்துவிட்டு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, சரியா போயிடும். இந்த ஆயில் மசாஜ் கொஞ்சம் பண்ணா வலியெல்லாம் பறந்து போயிடும் என்று கனிவோடு சொன்னான். கட்டிலில் படுத்திருந்த மாலத்தி பூபதி தன் காலுக்கு மசாஜ் செய்வதையே இமைக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த அறையில் நிலவிய அமைதியும் பூபதியின் கவனிப்பும் இருவருக்கும் இடையே இருந்த தூரத்தை குறைப்பது போல் இருந்தது. கட்டிலில் படுத்திருந்த மாலத்தியின் அருகே பூபதி அமர்ந்தான். அவளுடைய சேலையை மீண்டும் மெல்ல அடிபட்ட இடத்திற்கு மேலே உயர்த்தினான். அப்போது பூபதியின் கை அவளுடைய பட்டுத்தனமான மென்மையான தொடையில் பட்டது. அந்த தீண்டலில் பூபதியின் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்தது. அவன் கையில் எண்ணெயை எடுத்து அந்த சிவந்த வீக்கத்தின் மேல் வைத்து மெல்ல தேய்த்தான். பூபதியின் விரல்கள் அவள் தொடையில் மேலும் கீழுமாக அசைந்து மசாஜ் செய்ய இருவரிடையேயும் ஒரு மோனமான நடுக்கம் பரவியது. இப்போது கதையின் மிக முக்கியமான திருப்பத்திற்கு வந்துவிட்டோம். மாலதிக்கும் பூபதிக்கும் இடையிலான உறவு அடுத்த கட்டத்திற்கு செல்லப் போகிறது. தொடர்ந்து கேட்கவும். பூபதியின் பார்வை அவள் கால்களின் அழகில் பதிந்திருந்தது. அவன் உடல் முழுவதும் ஒருவித வெப்பம் ஏறியது. நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின. மாலதியும் அவன் முகத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள்.
திடீரென்று நிலவிய அந்த அமைதியை உணர்ந்த மாலதி போதும் பூபதி வலி குறைஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், வீட்டுக்குப் போறேன் என்று மெல்லச் சொன்னாள். உடனே பூபதி பதற்றம் அடைந்தான். வீட்டுக்குப் போறீங்களா? இந்த கால் வலியோட எப்படி நடப்பீங்க? இப்பவே இருட்டிடுச்சு. நீங்க இன்னைக்கு ஒரு நைட் இங்கேயே தங்கிட்டு போங்க. நாளைக்கு காலையில் வலி சுத்தமாக குறைஞ்சிடும் என்றான் கெஞ்சலாக. மாலதி முதலில் தயங்கினாள். வீட்டில் யாரும் இல்லையா என்று கேட்டாள். நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், நீங்க பயப்படாமல் இருக்கலாம் என்று பூபதி உறுதியளிக்க அவள் சிறிது நேரம் யோசித்தாள். பிறகு அவன் காட்டிய அக்கறையில் கரைந்து, சரி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே இருக்கேன் என்று சம்மதித்தாள். அந்த இரவு அந்த அறையில் ஒரு புதிய உறவின் தொடக்கத்திற்கான விதை ஊன்றப்பட்டது. இரவின் நிசப்தம் அந்த சிறிய வீட்டை சூழ்ந்திருந்தது. மாலத்தி கட்டிலிலும் பூபதி தரையிலும் படுத்திருந்தனர். வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பூபதியின் தூக்கம் கலைந்தது. எழுந்து சென்று பார்த்தான், யாருமில்லே. மீண்டும் அறைக்குள் வந்தபோது நிலா ஒளியில் மாலத்தி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அறியாமல் புரண்டு படுத்ததில் அவள் சேலை முழங்காலுக்கு மேலே விலகியிருந்தது. அந்த பட்டுத்தனமான கால்களை பார்த்ததும் பூபதிக்கு மூச்சு முட்டியது. மெல்ல அருகே சென்று அவள் சேலையை பிடித்து இழுத்து சரி செய்ய முயன்றான். அந்த மெல்லிய தீண்டலில் மாலத்தி சட்டென கண்விழித்தாள். பூபதி, என்ன பண்றீங்க என்று கேட்டாள். அவள் குரலில் தூக்க கலக்கமும் ஒருவித நளினமும் இருந்தது. அது உங்க சேலை முழங்காலுக்கு மேல ஏறியிருந்தது. அதை சரி பண்ணத்தான் வந்தேன் என்று திக்கி திணறி பதிலளித்தான் பூபதி. அப்படியா, இங்க வாங்க என்று மாலத்தி அவனை தன் அருகில் அழைத்தாள். அவன் தயக்கத்துடன் நெருங்கியதும், எல்லாத்தையும் பார்த்துட்டீங்களா பூபதி என்று குறும்புடன் கேட்டார். இல்லங்க, நான் எதையும் பார்க்கல. சேலையை மட்டும்தான் சரி செய்தேன் என்று அவன் உண்மையாக சொன்னான். நீங்க பார்க்கணும்னுதான் நான் அப்படி படுத்திருந்தேன் என்று மாலத்தி சொன்னதைக் கேட்டு பூபதி திகைத்துப் போனான். என்னால தூங்கவே முடியல, உங்களை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு என்று மாலத்தி அவன் கண்களை ஆழமாக பார்த்து கேட்க, பூபதியும் அவள் அன்பில் கட்டுண்டு, நிச்சயமா மாலத்தி, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான். அந்த இரவு அவர்களுக்குள் ஒரு புதிய பந்தத்தை உருவாக்கியது. பூபதியின் கைகள் அவள் தோள்களைத் தழுவ மாலத்தி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். நில ஒளியின் சாட்சியாக இரு மனங்களுக்குள்ளும் ஒரு அழகான காதல் மலர்ந்தது. மௌனமான அந்த இரவில் அவர்களின் இதயத் துடிப்புக்கள் மட்டும் ஒன்றாக ஒலித்தன. இருவரும் அந்த அமைதியான இரவில் கட்டிலில் அருகருகே அமர்ந்திருந்தனர். மாலத்தி பூபதியின் தோளில் சாய்ந்திருக்க அந்த அறையில் நிலவிய நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு புதிய கிளர்ச்சியே தந்தது. பூபதி மெல்ல மாலத்தியின் முகத்தை பார்த்து, மாலத்தி, நேத்து நீ என்கிட்ட பால் கறக்க கத்துக்கிட்டே, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்றான். குறும்புடன் மாலத்தி அவன் கண்களை பார்த்து, என்ன பூபதி என்று மெல்ல கேட்டாள். பூபதி அவளுடைய கைகளைப் பிடித்துக் கொண்டு, நேத்து நீ பால் கறந்தாய், இன்னைக்கு நான் அந்த வேலையை செய்யட்டுமா என்று ஒருவித அர்த்தமுள்ள பார்வையுடன் கேட்டான். அவன் எதை குறிப்பிடுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மாலதிக்கு முகம் சிவந்தது. ஒரு நிமிடம் வெட்கத்தில் தலை குனிந்தாள். பிறகு மெல்ல நிமிர்ந்து, உங்களுக்கு தெரியாததா பூபதி, உங்களுக்கு இல்லாதது என்கிட்ட என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க என்று சொல்லி அவன் மார்பில் இன்னும் நெருக்கமாக சாய்ந்து கொண்டாள். அவளுடைய அந்த சம்மதம் பூபதிக்கு உற்சாகத்தை தந்தது. அவன் மெல்ல அவளுடைய சேலையின் தலைப்பை சரிசெய்து அவளுடைய மேனி அழகை ரசிக்கத் தொடங்கினான். இறுதிப் பகுதியில் இந்த இரவு அவர்கள் இருவரின் வாழ்க்கையையும் எப்படி மாற்றப் போகிறது என்பதை காணலாம். முடிவு மிகவும் இனிமையானது. காத்திருந்து கேளுங்கள். பூபதியின் பார்வையில் ஒரு புதிய பசி இருந்தது. மாலதியின் முகத்தில் வெட்கமும் ஏக்கமும் கலந்த ஒரு பாவை பார்த்தபடி அவன் மெல்ல அவள் கன்னத்தைத் தொட்டான். அந்த தொடுதல் அவர்கள் இருவரையும் ஒரு புதிய உலகத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த இரவு அவர்கள் பேசாமல் இருந்த நிமிடங்களில் கூட அவர்களின் உடல் மொழி எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தது. உனக்கு பயமாயிருக்கா என்று பூபதி மிக மெல்லிய குரலில் கேட்டான். இல்ல, உன்னோட இருக்கேன், அதனால பயமே இல்லை என்றாள் மாலத்தி. அவளுடைய பதில் பூபதியின் மனதில் உறுதியை ஏற்படுத்தியது.
அவன் அவளை மெல்ல அணைத்துக் கொண்டான். அந்த அணைப்பில் பாதுகாப்பும் விருப்பமும் ஏக்கமும் ஒன்றாக கலந்திருந்தன. அவர்கள் உதடுகள் மெல்ல ஒன்றுபட்டன. அந்த முதல் முத்தம் அவர்களுக்குள் இருந்த அனைத்து தயக்கங்களையும் கரைத்தது. மாலதியின் கைகள் பூபதியின் முதுகே தழுவின. பூபதியின் கைகள் அவள் கூந்தலில் விரித்தன. அவர்களின் மூச்சுகள் ஒன்றோடு ஒன்று கலந்தன. பூபதி, நான் உன்னை முன்பே நேசிக்க ஆரம்பிச்சட்டேன் இந்த கால் மசாஜுக்கு முன்னாடியே என்று மாலத்தி அவன் காதில் முனகினாள். நானும் மாலத்தி, ஒவ்வொரு காலையிலும் உன்னை பார்க்கணும் போல இருக்கும். உன் சந்தன வாசனை என்னை பைத்தியமாக்கிடுச்சு என்றான் பூபதி. அந்த இரவு அவர்கள் இதயங்கள் ஒலித்த ஒளியே தவிர வேறு எந்த சத்தமும் இல்லே. அந்த நெருக்கம் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. உணர்வுகளின் உச்சத்தில் அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்தார்கள். இந்த இரவுக்குப் பிறகு நீ என்னை விட்டு போயிட மாட்டேன்னு சொல்லு என்றே மானத்தி கேட்டால், உன்னை விட்டு போவதில்லை, நீதான் என் வாழ்க்கை என்றான் பூபதி. அந்த இரவின் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் நினைவுகளில் பதிந்தது. அதிகாலை நேரத்தில் பூபதி மாலதியின் கூந்தலை மெல்ல வருடியபடி, இனி உனக்கு நான்தான் பால் கொண்டு வந்து தருவேன், உனக்காக நான்தான் கறப்பேன் என்றான் சிரித்துக்கொண்டே. அப்போ இனிமே உன் பசுவுக்கு நான் போட்டி இல்லையே என்று மாலத்தி குறும்பாக கேட்டால், நீ என் பசுவுக்கும் போட்டியில்லை, என் உயிருக்கும் போட்டியில்லை என்றே அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் பூபதி. விடியற காலே ஒளி மெல்ல அறைக்குள் உடையத் தொடங்கியது. அந்த வெளிச்சம் அவர்கள் முகத்தில் படும்போது, மாலதி, இன்று முதல் உன் வீடும் என் வீடும் ஒன்றுதான். நான் காலையில் எழுந்து உனக்கு காபி போட்டு தருவேன். நீ எனக்கு பால் கொண்டு வருவாய் என்றால் அதுவும் ஒரு காதல் கதைதானே என்றான் பூபதி. அந்த இனிமையான இரவு ஒரு அழகான காலையை உருவாக்கியது. மாடுகள் கத்தும் சத்தம் பறவைகளின் இரைச்சல் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை வரவேற்பது போல் இருந்தது. இத்துடன் இந்த உணர்ச்சிகரமான கதை நிறைவடைகிறது. மாலதியும் பூபதியும் ஒன்று சேர்ந்த இந்த அழகான தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. இன்னும் இதுபோன்ற கதைகளுக்கு தொடர்ந்து காத்திருங்கள். மறுநாள் காலை விடியற காலை 4 மணிக்கே பூபதி எழுந்துவிட்டான். மாலத்தி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவள் முகத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தன. பூபதி மெல்ல எழுந்து அடுப்பூட்டி 2 கப் காப்பி போட்டான். காப்பியின் வாசனை அறை எங்கும் பரவியது. மாலத்தி மெல்ல கண் விழித்து என்ன வாசனை என்று கேட்டபடி எழுந்து உட்கார்ந்தாள். உனக்காக காப்பி போட்டிருக்கேன், முதல் முறை, ஒருவேளை சர்க்கரை குறைவாக இருக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே கப் கொடுத்தான் பூபதி. காப்பியை சிறிது சுவைத்த மாலத்தி, பரவாயில்லை, உன் கைப்பழக்கம் ஆகட்டும். நாளை முதல் நானே போட்டுத் தருகிறேன் என்றால் அந்த சிறிய வீடு இனி ஒரு வீடாக மாறத் தொடங்கியது. அவர்கள் இருவரும் ஒன்றாக காலை உணவு சமைத்தார்கள். மானத்தி பொங்கல் வைக்க பூபதி தேங்காய் சட்னி அரைத்தான். சிரிப்பும் கிண்டலும் சில சமயங்களில் மெலனமும் கலந்த அந்த காலை பொழுது அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருந்தது. பூபதி, இன்று நான் என் வீட்டுக்குப் போய் உடைமைகளை எடுத்து வரணும். பிறகு 2 பேரும் சேர்ந்து ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கலாம் என்றால், மாலத்தி, நான் உன்னோடு வரட்டுமா? வேண்டாம், நீ உன் வேலையைப் பார், நானே போய் வருகிறேன். இனிமே உனக்கு பால் விநியோகமும் நான்தானே என்று சிரித்தாள். அன்று மதியம் மாலத்தை கிளம்பும்போது பூபதி அவளை வாசல் வரை வந்து வழி அனுப்பினான். பத்திரமாக போயிட்டு வா என்றான். நீயும் பத்திரமாக 2 மாடு இடிச்சிடாதே என்று போகும்போதும் சிரித்துக்கொண்டே சொல்லிவிட்டு போனாள். சில மணி நேரங்களில் மாலத்தி ஒரு பையுடன் திரும்பினாள். இனி இங்கேதான் என் வீடு என்றால். அன்று மாலை இருவரும் சேர்ந்து மாடுகளுக்கு தீவனம் போட்டார்கள். பூபதி, இனி நீதான் இந்த மாடுகளுக்கு பால் கறக்கப் போறியா என்று கேட்டான். இல்லை, நீதான் கறக்கணும், நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்றாள். இருவரும் சேர்ந்து சிரித்தார்கள். அந்த சிரிப்பில் முதல் நாளின் தயக்கமும் வலியும் மர்மமும் எல்லாம் கரைந்து போயின. ஒரு எளிய பால்காரனுக்கும் ஒரு அழகான பெண்ணுக்கும் இடையில் தொடங்கிய காதல் இப்போது ஒரு அழகான கூட்டு வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினார்கள். அந்த சிறிய வீட்டில் சந்தன வாசனையும் பால் வாசனையும் காதல் வாசனையும் ஒன்றாக கலந்தன. இதோ இந்த அழகான காதல் கதை
இனிதே நிறைவடைகிறது. இதுபோன்ற உணர்ச்சிகரமான மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து எங்களுடன் இருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள்.